ஐயோ! பிகாஸ் நான் ஒவ்வொரு நான் சொன்னேன் சக்தி நான் ஃபர்ஸ்ட் இது நடிக்கும் போதே எனக்கு அவ்வளோ அப்ளாஸ் வந்தோடனே பெருமை இல்லை, ஒரு பயம் கலந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே. ஆனாலும் செல்வி சீரியல் ராதிகா மேடம் ஓடுது. அந்த சீரியல் ஒரு அங்கீகாரம் நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப வருஷம் ஆகும்பா. இவங்க யாருன்னு தெரியறதுக்கே ரொம்ப வருஷம் ஆகும். ஏன்னா 1+1 தானே நம்ம எல்லாரும் 10+1. யார் இந்த பொண்ணு அப்படின்னு இப்ப தேவையில்லை. அந்த போட்டோ போடு, கூகுள் போட்டாலே ஹோல் ஹிஸ்டரி. அப்ப அப்படி இல்லைல்ல. ஸோ லைக் அந்த பொண்ணு யாரு, முட்டைக்கண்ணு தமிழ் பேசுதுன்னெல்லாம் அந்த பொண்ணு யாருன்னு அரசல் பரிசலா கேட்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு லேட்டாக தான் தெரியும். உன்னை கேட்டாங்க, அப்பவே கேட்டாங்க. ஓ அப்படிலாம் கேட்டாங்களா, எவ்வளவு பெருமையா இருக்கும்ல, சந்தோஷமா இருக்கும். ஓ மை காட் பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு அங்கீகாரமே எனக்கு செல்வியில தான் கிடைச்சது. ரஞ்சனி தேவி, அந்த ரஞ்சனி தேவி பேரையே மறக்கல யார் இப்போ. ரஞ்சனி தேவி அப்படின்னு அடப்பாவிகளா, இன்னும் நீங்க மறக்கலையா அப்படின்னு அப்படி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சது. இன்னொன்னு நல்லா நடிச்சோம் அப்படிங்கிறது அதுல தான் எனக்கு எனக்கு பிக் 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 தேங்க்ஸ் டு ராதிகா மேம். பிகாஸ் என்னை நம்பி அப்படி ஒரு ரோல்ல இறக்குனாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு சில கோவம்லாம் இருக்கும். என்னடா டே, என்னடா என்னை விட்டு அவளைய வச்சு எடுத்துட்டு இருக்கீங்களா, அந்த அளவுக்கு சீரியல் அப்படி ஒரு கேரக்டர் அது. இப்போ கூட ஒரு இன்ஸ்டால அப்லோட் பண்ணிட்டே இருந்தாங்க சீன்ஸ் எல்லாம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருந்தாங்க. ஆரம்பிச்சிட்டாங்க ஐ எல்லாரும். வாஸ் சோ ஹாப்பி. அந்த சீரியல்ல தான் ஐ ஃபெல்ட் தட் ஐ வாஸ் a complete actress. ஓ கிரேட், நைஸ். எல்லாருக்கும் நான் நல்லா நடிப்பேன் எனக்கு தெரியும், எனக்குன்ற ஒரு இடம் வரல, பிளாட்ஃபார்ம் வரலாம் சொல்லலாம். அப்படி கிடையாது. பிளாட்ஃபார்மே வந்து அவங்க கொடுத்தா தான், அதுல தான் நீ தெரிவ. ஸோ ஐ ஃபெல்ட் தேர்.